guys, இனி நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்ஸ்கிரைபர் சீட் கோட் சேலஞ்ச் பார்ட் 2 பார்க்க போறோம் மக்களே. ஸோ இந்த பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அட்டகாசமான சேலஞ்ச் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. பார்ட் 1ல நீங்க பண்ண கமெண்ட் தான் இனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ண போறோம். சும்மா தெருக்கி விட்டீங்க மக்களே. ஒரு சேலஞ்சும் பயங்கரமா இருக்கு, பண்றதுக்குள்ள மண்டி பிடிச்சிச்சு மக்களே. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் படிக்கலாம் வாங்க. ப்ரோ யூ ஜம்ப் ஃப்ரம் ரேம்ப் டு பில்டிங் வித் பைக்கா, அதாவது ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு ரேம்ப் மூலியமா இது பண்ணுமா. பட் உங்க கமெண்ட் இந்த வீடியோல வரணும். ஸோ டக்குன்னு நம்ம வீடியோ ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க கமெண்ட் செக்ஷன்ல. அடுத்த வீடியோல உங்க கமெண்ட்டும் டிஸ்பிளே பண்ணுவோம் நான். ஸோ இப்போ நம்ம ப்ரோ என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பில்டிங்லேருந்து அந்த பில்டிங் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேம்ப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இது அதில் வந்து அப்படியே தாவணுமா பைக் வச்சு. ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ரேம்பில் தாவணும், கீழே விழுந்தா சாவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி ரேம்பை வச்சிருக்கோம். ஸோ இது கண்டெய்னர்லாம் அடுக்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வச்சிருக்கோம். இப்போ அவர் சொன்ன சேலஞ்ச் இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க, ஃபர்ஸ்ட் ட்ரை தான். ஸோ எடுத்தோடனே நம்மளால முடிக்க முடியுமா தெரியல. ஓ மை காட், நம்ம வந்துட்டோம் கமெண்ட் ராடே அப்ப இருங்க ஜம்ப் அடிச்சிடலாம். அட போச்சுடாடே, அசுமா போச்சுடாடே, யாரா காப்பாத்துடாடே. ஐயோ போச்சே. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஹெல்மெட் போட்டிருக்கோம், மண்டை பாருங்க சேஃப்டியா உயிரோட வந்துட்டோம் மக்களே. அடுத்தது நம்ம கேஜிஎஃப் ராக்கி பாயோட பைக்கை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ரெண்டாவது ட்ரை. இந்த ட்ரைல கண்டிப்பா நான் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். வாங்க இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிடலாம். ஓ மை காட், இங்க பாருங்க இந்த பில்டிங் அந்த பில்டிங் இப்ப ஜம்ப் பண்ணிருக்கோம் ரேம்ப்ல. ஸோ அவர் சொன்ன சேலஞ்சை ஃபைனலா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது ரெண்டே அட்டெம்ப்ட்ல போடு வேற மாதிரி கைஸ். ஸோ அந்த ப்ரோ சொன்ன சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மிஷின் சக்சஸ்ஃபுல். இப்போ வாங்க அடுத்த சேலஞ்சுல கொஞ்சம் பசங்க எப்படி கொடுத்துருவானு பார்க்கலாம் வாங்க. ப்ரோ மெகா ரேம்ப் வெஹிக்கிள் யூஸ் பண்ணாம கம்ப்ளீட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ அதாவது மெகா ரேம்ப்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பைக்கு கார் வச்சு யூஸ் பண்ணி கீழே வரலாம். பட் எதுவுமே யூஸ் பண்ணாம நீ கீழே வா ப்ரோன்னு சொல்லிக்கிறாரு. இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வாங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓடியே தான் போக போகிறோம். ஸோ ஓடியே கீழே இறங்க போகிறோம். நம்மளால இறங்க முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் வாங்க. ஓ மை காட், ஸோ இன்னும் ஈஸியாக தானே இருக்கு. இருங்க இறங்கிடுறேன், கண்டிப்பாக இறங்கிருக்கேன். எங்கடா வாயை வச்சா அதுக்குள்ள மண்டையில் அடி. ஆஹா ரைடு மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் தான் ஈஸியாக இருந்துச்சு, போக போக ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்பு அதிக மக்களே. அதனால குதிக்கிற குதியில வந்து பார்த்தீங்கன்னா பயபலிக்கு எலும்பு கிளம்புனா நொறுங்கிட்டு போகுது. எங்க போய் சாக போறான்னு தெரியல. போடு அப்பாடா, எப்படியோ ஒரு 2-3 இதை தாண்டிட்டோம் மக்களே. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். கமாண்ட்ரா உன்னால முடியுண்டா வாடா நண்பா. டே பிராங்க்லின் உன்னால முடியுண்டா. இங்கடா டே இத்தனை உருளா டே இரா அப்பாடா எழுச்சிட்டான்டா சாமி. நல்ல வேலை உருண்டுட்டே கீழே விழுந்துருவான்னு நினைச்சேன். பட் இருந்தாலும் தப்பிச்சிட்டா மக்களே. இப்போ வாங்க திருப்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து டுகுடுன்னு ஓடி வந்து ஜம்ப் அடிச்சு அடுத்ததுக்கு போவோம். ஓகே ரைட்டு போடு அப்பாடா போடு வேற மாதிரி. ஐயோ எங்கடா உண்டுட்டே இருக்கிறேன். டே பிடிக்கிறேன். ஐயோ முடியலையே சத்தியமா. பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்டெம்ப்ட் இல்லை, 100 அட்டெம்ப்ட் பண்ணாலும் இதில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் வெஹிக்கிள் உங்களால கீழே வர முடியாது மக்களே. ஸோ இம்பாசிபிள் சேலஞ்ச் ப்ரோ ஆடுற மாதிரி பண்ணிட்டீங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்க்கலாம் என்ன கமெண்ட் வந்திருக்குது அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது என்ன கமெண்ட் வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ அண்ணா ஹீல் ரோட் சேலஞ்சில் ஃபினிஷ் லைன் முடிஞ்சா போங்க. ஸோ இப்போ இது ஸ்டார்டிங் லைன் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஹீல் ரோட் சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் லைன்னு ஒன்று இருக்கா, நம்மளுக்கு இத்தனை நாள் தெரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கும் சலுப்பே எடுக்காம. இது வரைக்கும் இதில் யாருமே பார்த்தீங்கன்னா பைக்கில் அவ்வளோ தூரம் போயிருப்பீங்களே எனக்கே தெரில. பட் இருந்தாலும் நம்மளால பைக்கில் போக முடியாது மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சா நாளைக்கு தான் முடியும். அதனால இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போகணுன்னு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏரோப்ளைன்லேயே போக போகிறோம். ஸோ உண்மையாகவே இந்த ஹீல் ரோடு சேலஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் லைன் அப்படி ஒன்று இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா நான் விளையாண்டு எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கும் மக்களே. நானே வீடியோ ஸ்பீடப் பண்ணியிருக்கேங்க பாருங்க, போயிட்டே இருக்கும். சாமின்னு ஆயிரம் மக்களே. இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா. இது நான் ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு மக்களே முடிக்கிறதுக்கு. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் முடிச்சுமா என்னன்றதை இப்போ நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த சேலஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக ரெக்கார்ட் பண்ணி எப்படி ஒன்று முக்கி திணறி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேலஞ்சை ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம் மக்களே. இதுதான் இப்போ பாருங்க. ஸோ இதுதான் என் ஃபினிஷிங் லைனு. சத்தியமான அந்த சேலஞ்சுக்கு அப்போ தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். செம்மையாக இருக்கு. ஃபினிஷிங் லைனு எவ்வளோ தூரம் கழிச்சு கொடுத்துருக்கானுங்க பாருங்க. அதுவும் இப்போ இந்த கரெக்டாக அந்த இடத்துல லேண்ட் பண்ணுறதுக்குள்ளே உசுரே போச்சு மக்களே. ஏன்னா சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அவ்வளோதான், டோட்டல் வேஸ்ட். இவ்வளோ தூரம் வந்தது எப்படியோ ஏரோப்ளைனை லேண்ட் பண்ணியாச்சு மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நம்ம காண்றது கனவா இல்லை நினவான்னு ஒன்றுமே புரியல. இங்கே பாருங்க ஃபினிஷிங் லைன் கண்ணுக்கு தெரியுது. ஆஹா ஓஹோன்னு ஆயிடுச்சு மக்களே. இங்கே பாருங்க. ஸோ இருந்தாலும் நம்ம ப்ரோ சொன்ன சேலஞ்ச் ரொம்ப
டஃப்பாக இருந்தாலும் நம்ம இந்த சேலஞ்சை நம்ம யார் கம்ப்ளீட் பண்ணியாச்சுல. ஸோ ஃபைனலாக ஹீல் ரோட் சேலஞ்சில் ஃபினிஷிங் லைன் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. இந்த சேலஞ்சும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வாங்க இன்னும் அடுத்தடுத்த என்ன சேலஞ்சஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் சேலஞ்சோட கமெண்டும் இந்த வீடியோவில் வரணும்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. மெயினாக லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்கு. அப்போ தான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். நல்ல டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், ப்ரோ லாங்கஸ்ட் ரோடு சேலஞ்ச் கம்ப்ளீட் திஸ் சேலஞ்ச். ஓகே, லாங்கஸ்ட் ரோடை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுமா. ஸோ இது வரைக்கும் நானும் நிறைய அட்டெம்ப்ட் இதை பண்ணி பார்த்தேன். பட் இருந்தாலும் நம்ம F1 கார் இப்போ வந்திருக்கு மக்களே, ரீசெண்டாக இப்போ தான் வந்துச்சு போன வாரம் முன்னாடி. ஏன் இந்த F1 காரை வச்சு நான் முடிக்க முடியும்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த F1 கார் தான் இப்போதைக்கு இருக்கிற இந்தியன் பைக் டிரைவிங் ஜெடியில் இருக்கிற ஸ்பீடாக போகிற காரு. அது மட்டும் இல்லாமல் லைட் வெயிட். ஏன்னா இது ரேஸ் கார்னால வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் இருக்காது. ஸோ அதனால நம்ம இந்த ரோட்டில் அசால்ட்டாக ஏறலாம். இங்கே பாருங்க என்ன ஸ்பீடு போகுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் ஜெடியில் இந்த ஒரே கார் மட்டும் தான் ரொம்ப ஹை ஸ்பீடு போகிற ஒரே கார் இது மட்டும் தான். கண்டிப்பாக இதை வச்சு நம்ம இந்த ரோட் சேலஞ்சு முடிக்க முடியும் மக்களே. ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ப்ரோ நீங்கள் சொன்ன சேலஞ்சை நான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்க ரோட் சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக இது வரைக்கும் எந்த காரும் இவ்வளோ தூரம் போனதில்லை. அது மட்டும் இல்லாமல் எந்த காரும் இவ்வளோ ஸ்பீடு போனதில்லை. ஏன்னா இந்த பக்கம் வந்து இந்த அளவுக்கு வந்துருச்சுனாலே கார் ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாயிரும். பட் இந்த கார் வந்து அசால்ட்டாக போகுது மக்களே. அதுதான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. பாருங்கள் அசால்ட்டாக ஏறுது. ஏன்னா F1 கார்னா சும்மாவா. ஸோ இவங்க பாருங்கள் ஏறிடுச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட் ஆகிடுது மக்களே. ஸோ ஸ்ட்ரைட் ஆகணும் என்ன பண்ணுவோம், கிராவிட்டி ஃப்ரிக்ஷன் கொரக்ஷன் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது டயருக்கும் காருக்கும் ரோட்டுக்கும். அதனால் என்ன பண்ணுது அப்படியே சொய்யின்னு கீழே வந்துடுது மக்களே. அதனால் நீங்கள் இந்த ரோட் சேலஞ்சை எந்த விதமான காரு பைக்கை வச்சு நீங்கள் முடிக்க முடியாது. நீங்கள் வேணால் சூப்பர் கேரக்டர் அப்படி வச்சு சூப்பர்மேன் ஃப்ளையிங் கேரக்டர் அதை வச்சு நீங்கள் எதுலேயுமே முடிக்க முடியாது மக்களே. இதுக்கு எண்டு எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரியல. இது பண்ணவனுங்க யாரும் எங்கே இருக்குன்னு தெரியாது போல். அந்த மாதிரி ஒரு சேலஞ்சு கண்டிப்பாக என்னால் முடிக்க முடியல ப்ரோ. ஸோ இது நீங்களும் முடிக்க முடியாது, எவனாலையும் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தது விட்டு போய்க்கிறோம். என்ன சேலஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஆர்மி பிளேஸ் கோயிங் இன்சைட் டூ நாட் கெட் டேமேஜ். அதாவது ஒரு ஆர்மி நம்ம கேம்ப் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு நம்ம உள்ளே போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு எந்த வித டேமேஜும் இல்லாமல் நம்ம வெளியே வரணும்னு சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கன்னும் யூஸ் பண்ணக்கூடாது, அங்கே இருக்க ஆர்மி இதையும் அவனை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, நம்ம அப்படியே ஓடிட்டு உசுரோடு வெளியே வரணும் அப்படின்றாரு சிம்பிளாக. ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி பேஸ்குள்ளே வந்தாச்சு. இவனுங்க நம்ம வந்தால் சும்மா ஓடுவானுங்க, போட்டு புல்லட்டாக இறக்குவானுங்க. இருந்தாலும் நம்ம இவர் வேறு கன்னு யூஸ் பண்ணக்கூடாது, இன்ஃபினிட்டி ஹெல்த் யூஸ் பண்ணக்கூடாது, எந்த வித சீட் கோடையும் யூஸ் பண்ணக்கூடாது, ஆர்மியும் போயிட்டு அடிக்கூடாதுன்னுட்டாரு. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு ஓட வேண்டியது தான் ஒரே ஓட்டம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி வெளியே வரணும் மக்களே. அதுதான் நம்ம சேலஞ்சு. இப்போ நம்ம ஒரு ரவுண்டு அடிக்க போகிறோம். ஸோ ரவுண்டு அடித்தோடனே திருப்பியும் கேட்டுக்கு போனோம். ஸோ கேட்டுக்கு போகல இன்னும் நிறைய ஆர்மி இருப்பானுங்க நம்மளுக்கு. அவனுங்களை எப்படி சமாளித்து ஓட போகிறேன்னு எனக்கே தெரியல. அத்தாடி சொன்ன மாதிரி பாருங்கள் இங்கே தான் எல்லாருமே இருக்கிறானுங்க. ஐயோ ஹெல்த் வேற பாருங்க, அடேங்கப்பா ஐயோ டே இன்னும் ஒரு புல்லட் இறங்கினா செத்துருவானேடா. டே ஓடுறா அப்பா காளியம்மா ஆத்தா காளியம்மா எப்படி ஒன்று காப்பாற்றுமா. அப்பாடா எப்படி ஒன்று வெளியே வந்துட்டோம் மக்களே, வெளியே வந்துட்டோம். ஸோ ப்ரோ சேலஞ்சு கம்ப்ளீட்டடு. எப்படி வேற மாதிரியா? ஸோ வேற மாதிரி ஐயோ இவனுக்கு என்னடா இன்னும் வந்து சொல்கிறானுங்க. சரி ஓகே, இப்போ இதுதான் லாஸ்ட் சேலஞ்சு. என்னன்னா ராக்கி பைக் பாய் 2 நிமிட்ஸ் வீலிங் அடிங்க. ஒரு ராக்கி பாய் பைக்கில் 2 நிமிட்ஸ் வீலிங் அடிக்கணுமா? ஓகே செம்மையான சேலஞ்சு. இதுதான் நம்ம லாஸ்ட் சேலஞ்சு. வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராக்கி பாயோட பைக் எடுக்கலாம். அதோட சீட் கோட் என்னன்னு கேட்டிங்கன்னா 1 இப்படி போட்டால் ராக்கி பாயோட இது வந்துடும், பைக் வந்துடும். இப்போ இது 2 நிமிட்ஸ்க்கு வீலிங் அடிக்கணுமா? எப்படிலாம் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட் நான் எதிர்பார்க்குறேன் மக்களே. கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ராக்கி பையை எடுத்தாச்சு. ராக்கி பையோட KGF ராக்கி பையோட பைக்கை இப்போ என்ன பண்ணணும்னா 2 நிமிஷத்துக்கு நம்ம வீலிங் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டயர், அதாவது ஃப்ரண்ட் டயர் கீழே படக்கூடாது, காற்றுலே மேலே இருக்கணும், பேக் டயர் மட்டும் கீழே இருக்கணும். ஸோ அதுதான் வீலிங்கு. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே கமான் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீலிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் டச் ஆயிடுச்சுன்னா வீலிங் ஸ்டாப் ஆயிரும். அப்போ நம்ம சேலஞ்சு முடிக்க முடியாது. பட் இருந்தாலும் நம்ம யார் நம்ம பெரிய பைக்கர் மக்களே, நம்மள TT ஃபாசன் அண்ணனுக்கே பார்த்தீங்கன்னா டப்பு கொடுக்குறாள், நம்மள்கிட்ட வந்து இந்த சேலஞ்சு சொல்கிறாரு பார்த்தீங்களா. இப்போ எப்படி அசால்ட்டாக 2 நிமிஷம் வீலிங் அடிச்சு
வச்சு காமிக்கிறோம் பாருங்க. ஓகே, ஸோ நம்ம இன்னும் வந்து டயர் கீழே வைக்கல மக்களே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே தான் தூக்கிட்டு வச்சுட்டு இருக்கோம். நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க, நானும் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. போடு போடு போடு, ஐயோ எங்கட ஜம்ப்ல ஆகுது. பட் இருந்தாலும் டயர் கீழே படலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வீலிங்கில் தான் இருக்குது வண்டி. ஸோ வீலிங் கமான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் முடிய போகுது. ஸோ இன்னும் 1 நிமிஷம் தான் ரிமைனிங் இருக்குது. முடிச்சுட்டா நம்ம வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிடுவோம் மக்களே. வேர்ல்ட் ரெக்கார்டு கமான் அப்பா பிராங்க்லின் ஒன்னால முடியும்டா தம்பி மொட்டை மட்டியா. ஆஹா 1 நிமிஷம் முடிய போதே. 1 நிமிஷம் முடிவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐயோயோ சொல்லிட்டே இருக்குள்ள போச்சு. பட் இருந்தாலும் இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஒரு 2-3 அட்டம் ட்ரை பண்ணால் மேபி பண்ணலாம். பட் நம்ம அடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணிக்கலாம் ப்ரோ. பட் இருந்தாலும் இப்போதைக்கு என்னால் சேலஞ்ச் முடிக்க முடியல. ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.